கோவை மாவட்ட செங்கல் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தம் காரணமாக கட்டுமான தொழிலுக்கு தேவையான உதிரி பாகங்களின் விலை இன்னும் உயர வாய்ப்பு உள்ளது. கோவை தடாகம் பகுதியில் கோவை மாவட்ட செங்கல் லாரி உரிமையாளர்கள் பரபரப்பு பேட்டி. பாசிங் ஓட்டாதீங்க. பாசிங் ஓட்டுங்க. பாசிங் போறதுனால வந்து பார்த்தோம்னா நீங்களே ரமேஷனா அண்ணன் பேசுவாப்புல அப்படி அவர் பேசுறது உயரும். அதனால அனைத்து இன்ஜினியரும் நம்மளுக்கு வந்து பாருங்க ஒத்துழைப்பு தர மாதிரி வந்து நம்ம கேட்குது. அதனால் அவங்க தெரிஞ்ச இன்ஜினியருக்கு எல்லாமே சொல்லுங்க. ஏன்னா நம்ம இனி பாசிங் தான் ஓட்டுவோம். இனி கவர்மெண்ட் என்ன இருக்கும் இந்த மாதிரி டீசல் ரேட் வந்து 100 ரூபா போயாச்சு, 100 ரூபா 50 காசு போயாச்சு. இந்த கோரிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வந்து 100 ரூபா 50 காசு போயாச்சு. நம்மளுக்கு இதுலேயும் வந்து கட்டுப்படி ஆகாது. 6000 போட்டோம்னா கஷ்டக்கிறோம். 7 ரூபா எச்சா இருக்குது. அதனால இது நம்ம 6000 போனால் ஒன்றும் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால எல்லாத்துக்குமே பாதிப்புன்றது லாரிக்காருக்கு தான். சேம்பருக்கு நமக்கு ஒத்துழைப்பு மாதிரி இருக்கும். டிரைவர் எல்லாருமே ஒத்துழைப்பு தரணும். வாங்க அதையும் சொல்லுங்க. இனி வந்து ஆடியோ பிடிச்சாலோ இதை வந்து சங்கம் வந்து நீங்கள் பாசிங் போட்டு ஆடியோ பிடிச்சா சங்கம் வரும். பாசிங் இல்லாமல் நீங்கள் கொடுத்தா ஆடியோ வராது, சங்கம் வராது. அதுக்காக நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஒத்துழைப்பு கொடுங்க. நீங்கள் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. டிரைவர் வந்து பாருங்க காக்கி சட்டை போடல அப்படின்னா ஃபைன் போட்டால் வந்து பாருங்க வண்டி ஓட்டக்கூடாது. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம தான் பண்ணணும். அதே மாதிரி டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஓடும் அப்படின்னா அதுக்குன்னு சங்கம் வந்து நிற்காது. அது வந்து அவங்களோட ஓனோட இது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதே வந்து 6 வீல் வச்சிருக்க வண்டிக்கெல்லாம் வந்து நிறைய பாதிக்கும். அவங்களுக்காக வந்து எல்லா பில்டரும் ஒத்துழைப்பு கொடுங்க. 10 வீல் 12 வீல் விட்டுருங்க. 6 வீல் வச்சிருக்கவங்க வந்து பார்த்தா நம்ம 4000 தான் போடுறாங்க. வணக்கம், என்னுடைய பேர் தமிழ்ச்செல்வன். நாங்கள் கோவை மாவட்ட செங்கல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்திலேருந்து பேசுகிறோங்க. எங்களோட இன்னைக்கு வந்து நாங்கள் 6, 7, 8 அதாவது 3 நாள் பார்த்தீங்கன்னா வேலை நிறுத்தம் அறிவிச்சிருக்கோங்க. செங்கல் லாரி உரிமையாளர்கள் எல்லாம் சேர்ந்து எங்களோட கோரிக்கைகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்களை மாதிரி லாரி வச்சிருக்கவங்க எல்லாரும் கோயம்புத்தூருக்குள்ள பொருள் கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா அளவான, அதாவது அரசு நிர்ணயிச்ச இடையில வந்து பொருளை ஏற்றிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வெளிமாவட்ட லாரி உரிமையாளருக்கு வேண்டுகோள் இது பண்ணிக்கிறோங்க. அப்ப இன்னொன்னு என்னன்னா, பொதுமக்கள் கிட்ட ஒரு சின்ன கோரிக்கைங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த அளவான இடையை ஓட்டும் போது பாத்தீங்க அப்படின்னா செங்கலோட விலை வந்து சற்று அதிகரிக்கும். அதுக்கு வந்து பொதுமக்களும் கட்டுமானத்துறை சேர்ந்த எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணுங்க. இது வந்து எங்களோட தனிப்பட்ட இது கிடையாது. தமிழ்நாடு உழுக்க இருக்க ஒட்டுமொத்த லாரி உரிமையாளர்களுக்காக நாங்க பேசுறோங்க. இதுல வந்து நாங்க கோவை மாவட்ட லாரி உரிமையாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த 3 நாள் வந்து வேலை நிறுத்தம் இது பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து முதல் நாளுங்க. இப்ப வந்து இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டும் ஒரு 300 லாரிகள் வந்து ஓடாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த தொழில வந்து பாத்தீங்கன்னா 50,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இருக்காங்க. இன்னைக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 300 லாரிகளுக்கு மேல வேலை நிறுத்தம் பண்ணிருக்கனால 300 லாரி ஓட்டுநர்கள் அவங்களை சேர்ந்த குடும்பங்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இந்த 3 நாட்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க. வெளி மாவட்டத்துல 1-2 லாரிகள் நிறுத்தப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு அதாவது ஆதரவு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்லியிருக்காங்க.